இல்ல இப்ப இந்த கூட்டணி விவகாரத்துல அவர் சொல்லியிருக்கலாம்ல, நாங்க யாரோடையும் கூட்டணி ஏங்க ஒவ்வொரு முறை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமேங்க. கூட்டணி நாங்க யாருமே வரல, கூட்டணிக்கே ஆள் வரல, கூட்டணிக்கே ஆள் வரலன்னு நீங்க சொல்லும் போதும் நாங்க சொன்னீங்க நாங்க தாங்க விரும்பல கூட்டணிய. பல பேர் வந்தாங்க இங்க. நீங்க திமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியும் ஏதோ ஒரு காலத்தில் ஒன்று நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரோன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் நோ சொன்னது யாரு? நாங்கள் தானே நோ சொல்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இப்படி சொன்னாலும் மீடியா அது பேசுவோம், இப்படி பண்ணாலும் பேசுவோம். பட் வி ஆர் ஆன் தி ஸ்ட்ரைட் லைன். நாங்கள் எப்போதும் போகிற பாதையில் தெளிவாக போயிட்டு தான். நான் ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ திமுகவை வீழ்த்தணுங்கிறது மேஜரான ஒரு கரெக்டாக இருக்குது. கரெக்ட். இப்போ என்டிஏ கூட்டணி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எதுக்கு? எங்களுக்கே முழுமையான அந்த சக்தி இருக்கும்போது, நாங்கள் தான் திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்போது எதுக்கு நாங்கள் இன்னொருத்தருடைய பலம் எங்களுக்கு? தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு வேட்பாளர்கள் எதுக்கு செலவு செய்தி ஊடகங்கள் இல்லை, எதுக்கு செலவு பண்ணோம்? ஓட்டு காசு கொடுக்குறது தானேங்க செலவு. எதுக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். உண்மையிலே இப்போ எங்கள் தலைவர் கல்லாப்பட்டி கூட்டணின்னு என்ன சொல்றாரு? இதை தான் சொல்றாரு. எதை சொல்றாரு? காசு கொடுக்குறது. ஆமாம், நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக நாங்கள் வந்து ஒரு தூய சக்தினா வி ஷுட் பி ஆன் த கிளீன் ஃபோர்ஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். நாங்கள் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்க போகிறோம்?